ஹாய், வெல்கம் டு மௌனிசிவல். நம்ம ஆர்சிசி சப்ஜெக்டில் இப்போ பார்க்க போகிற டாபிக் டெவலப்மெண்ட் லென்த். அது இண்டிகேஷன் எல்டி. பாருங்கள், இப்போ நம்ம சைட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பீம் ரின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம டைப் பண்ணுவோம். பீம் ரின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கற்றுவோம் இல்லைங்களா? அந்த சமயம் பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மேலே ஒரு லைனு, கீழே ஒரு லைன் இல்லைங்க. இது ஒரு பார், இது ஒரு பார். டாப் பார் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுவோம், பாட்டம் பாரும் ஸ்ட்ரைட்டாக போடுவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து ராட் நம்ம அங்கே பைண்ட் பண்ண மாட்டோம், மேக் பண்ண மாட்டோம். இந்த ராட் வந்து நம்ம இப்படி பெண்ட் பண்ணுவோம். பாருங்கள், இங்கே பெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்படி நம்ம செய்ய மாட்டோம். திஸ் இஸ் ராங். இதுதான் கரெக்டு. இந்த பீம் பாட்டம் ராடில் வந்து நம்ம எல்டி தருவோம், இங்கே எல்டி தருவோம், டாப் எல்டி தருவோம். ஓகேங்களா? இதை நம்ம எல்லுன்னு சொல்லுவோம், இல்லைனா நம்ம பெண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து எவ்வளோ லென்த்து எப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம், ஒரு ட்ராயிங் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து இதோட IS 456 ஃபார்முலாஸ் பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு காலம்ங்க, இது ஒரு காலம், இது ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா? ஒரு காலம், ஒரு பீம் போயிட்டுருக்கு. பீமில் பாருங்கள், பாட்டம் பார் இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம பெண்ட் பண்ணி மேலே விட்டுருக்கோம். டாப்லேயும் அதே போல் தான். டாப்லேயும் இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கீழே பெண்ட் பண்ணி விட்டுருக்கோம். இந்த எல்டி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? எல்டி அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலம் இல்லைங்களா? இந்த காலம் இன்னர் ஃபேஸ்லேருந்து இந்த ராட் இங்கே வந்து இப்படி கீழே பெண்ட் ஆகுது. இந்த இடத்துல கவரிங் 25 mm 30 mm கவரிங் விட்டுட்டு பெண்ட் ஆகுது இல்லைங்களா? ஓகேங்களா? இங்கேருந்து வந்து கவரிங் விட்டு கீழே பெண்ட் பண்ணுறோம். எல்டி இது எவ்வளோ லென்த்துன்றது நம்ம ஃபார்முலாவில் தான் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்து டாப் அதே மாதிரி தாங்க. டாப்னு சொன்னால் பாட்டம் பாருங்கள். பாட்டம் ரவுண்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து காலமோட கவர் 40 mm விட்டுட்டு மேலே போது பாருங்கள். இதுதான் எல்டி. இந்த எல்டி நம்ம எதுக்காக தரோம்? எல்லா பீம்லையும் நம்ம தருவோம். 200/450 ஆர் 200/600, 200/750 எந்த பீமாக இருந்தாலும் நம்ம எல்டி நம்ம கொடுத்தே தான் ஆகணும். அதோட டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். மினிமம் எம்பெட்மெண்ட் லென்த் ஆஃப் ரீபார் மஸ்ட் எக்ஸ்டெண்டட் இன்டு காங்க்ரீட் டு சேஃப்லி டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரெஸ் வித்தவுட் ஸ்லிப்பிங். ஓகேங்களா? ஸ்லிப் ஆகுறது பாருங்கள். அது என்னன்னா, மினிமம் லென்த்து இங்கேருந்து இது வரையும் அது வந்து காங்க்ரீட்டுக்குள்ளே போயிருக்கணும். மஸ்ட் எக்ஸ்டெண்டட் எதுக்குன்னா, டு சேஃப்லி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ரெஸ்னால் நம்ம எஸ்எம்மில் பார்த்துருப்போம், லோட் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்னால் என்னது? அழுத்தம். ஓகேங்களா? இந்த பீம் மேலே லோடு வரும்போது அந்த அழுத்தம் வந்து சேஃபாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தான் நம்ம ராடு வந்து இப்படி பெண்ட் பண்ணி நம்ம உள்ள விட்டுருக்கோம். அப்படி ராடு நம்ம பெண்ட் பண்ண விட்டால் நம்ம என்ன ஆகும்? அங்கே லோடு வரும்போது இதுவும் இங்கே மேலே போயிடும், இதுவும் கீழே போயிடும். அப்போ வந்து அந்த பீமுக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்காது, அது ஸ்டிஃப்னஸ் இருக்காது, அதோட ஸ்டெபிலிட்டி இருக்காது, அது பீம் வந்து அதோட பொசிஷன்லேருந்து மாறி போயிடும். இந்த மாதிரி நம்ம எல்டி டெவலப்மெண்ட்லேருந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் கொடுத்தா அது எங்கேயோ போய் மேலே போயிட்டு அப்படியே காலமில் போயிட்டு அப்படியே லிங்க் ஆகிடும். பீமில் போயிட்டு அப்படியே நம்ம லிங்க் ஆகிடும். கீழே நம்ம டைப் பண்ணுவோம், அப்போ வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், எதுவுமே ஆகாதுங்க. இதுதான் நம்ம எல்டி நம்ம கண்டிப்பாக நம்ம தருவோம். நம்ம சைட்டில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாமே நல்லா தெரியும். அதே இந்த வீடியோ பார்க்குற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள், யோசனை பண்ணிக்கோங்க, எல்டி நம்ம எதுக்காக தரோம். இது கண்டிப்பாக IS 456 இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலோட பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபார்முலா ஃபார் எல்டி டெவலப்மெண்ட் லென்த். இந்த ஃபார்முலா வந்து IS 456 கோட் புக்கில் இருக்குது, RCC டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, எல்லா புக்ஸ்லேயும் இருக்குங்க. LD equal to dia into stress divided by 4 into tau BD. அந்த ஃபஸ்ட்டு வந்து டயா சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்த டயா இருக்கு இல்லைங்களா? இந்த நம்ம பீமில் வந்து 25 டயா ஆர் 20 டயா 16 டயா நம்ம எந்த ராட் யூஸ் பண்ணுறோமோ அதுதான் டயா ஆஃப் ராடு இன்ட்டு ஸ்ட்ரெஸ் 0.87 இன்ட்டு FI. இதை நம்ம டிசைன் பண்ணுற லோடோட வேல்யூங்க, டிவைடட் பை 4 டைம்ஸ் ஆஃப் இன்ட்டு
டவு பிடி. டவு பிடி வந்து நம்ம IS 456ல இந்த வேல்யூஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். பாண்ட் ஸ்ட்ரெஸ் பிட்வீன் காங்க்ரீட் அண்ட் ஸ்டீல். பாண்ட்னா ஒட்டும் தன்மை, அந்த காங்க்ரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் ஒட்டும் தன்மையோட பாண்ட் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அது நம்ம IS 456 நம்ம இருக்குது. நம்ம டிசைன் பண்ண பிறகு அந்த வேல்யூ கிடச்சிச்சின்னா அந்த டேபிளேஷன் நம்ம வந்து பார்க்கலாம் வேல்யூஸ். அதான் டயா இன்ட்டு 0.87 இன்ட்டு FI டிவைட் பை 4 டைம்ஸ் ஆஃப் பாண்ட் இதோட வேல்யூ. இல்லை போட்டிங்கன்னா இது எம்எம்மில் இருக்கும், இது நியூட்டன் பை MM ஸ்கொயரில் இருக்கும். நியூட்டன்லாம் கேன்சல் எல்லாம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டில் நமக்கு வந்து MM தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1000 mm, 1050 mm, 750 mm இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற போல் தான் நம்ம வந்து LD கொடுத்து நம்ம பெண்ட் பண்ண போகிறோம் பீமுக்கு. ஓகேங்களா? கீ பாயிண்ட்ஸ் ஃபார் LD டெவலப்மெண்ட் லென்த்து, அதோட 5 பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 இஸ் ப்ரிவெண்ட் பாண்ட் ஃபெயிலியர். பாண்டுன்னா ஒட்டும் தன்மை. காங்க்ரீட்டுக்கும் ஸ்டீலுக்கு இருக்க பாண்டை வந்து ஃபெயிலியர் ஆகாது, அது ரெண்டும் ஒட்டும் தன்மையில் இருக்கிறத வந்து தடுக்கும் LD. ஏன்னா நாம் தான் அந்த ராடை வந்து LD கொடுத்து பெண்ட் பண்ணி மேலே கொண்டு போயிருக்கோம், மேலே ராட் பெண்ட் பண்ணி நம்ம கீழே கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கான்டாக்ட் பிட்வீன் காங்க்ரீட் அண்ட் ஸ்டீல். சர்ஃபேஸ் கான்டாக்ட், ஸ்டீலுக்கும் காங்க்ரீட் இருக்க சர்ஃபேஸ் கான்டாக்ட் வந்து நல்லா இருக்கும், ஏன்னா அது வந்து பாண்டை வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டீல் ரீச்சஸ் ஃபுல் டிசைன் ஸ்ட்ரென்த். இப்போ நம்ம டிசைன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா FE 500, FE 415, FE HOSD பார், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பார் இருக்கோ அந்த பார் நம்ம எது நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு டிசைன் என்ன வந்திருக்கோ அந்த தான் நம்ம சைக்கிள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம அது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் வந்து ஃபுல் டிசைன் ஸ்ட்ரென்த் வந்து ரீச் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நாம் தான் அந்த LD கொடுத்து மேலே கீழே நம்ம பெண்ட் பண்ணி கொண்டு போயிருக்கோம் இல்லைங்களா பீமில். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மோனோலித்திக் பிஹேவியர். இப்போ நம்ம காங்க்ரீட்டில் என்ன இருக்கும், ஒன்று ஸ்டீல் இருக்கும், ஒன்று காங்க்ரீட் இருக்கும். மொத்தம் 2 ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த 2 ஐட்டமும் சேர்த்து ஒன்றாவே பிஹேவ் ஆகும். மோனோலித்திக்னா சிங்கிள் ஐட்டமை வந்து சிங்கிள் மெம்பராக வந்து பிஹேவ் ஆகும் மோனோலித்திக். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தவுட் சடன் பிரிட்டில் ஃபெயிலியர். நம்ம LD கொடுக்கறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எர்த்குவேக்கெல்லாம் வரும் இல்லைங்களா, நிலநடுக்கம், அந்த சமயம் பில்டிங் எல்லாம் ஷேக் ஆகும்போது அந்த LD இல்லைன்னா என்னாகும், ஸ்ட்ரைட்டாக இருக்க பார்ட்ஸ் எல்லாம் காலம் விட்டு வெளியே வர பார்க்கும். வெளியே வந்துச்சுன்னா பில்டிங்கே ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் அந்த LD இருக்கிறதுனால மேலே கீழே நம்ம லாக் பண்ணுறதுனால எர்த்குவேக் வந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் பீமு காலமை விட்டு பிரியாது, ஃபெயிலியர் ஆகாது. அதுதான் வித்தவுட் சடன் பிரிட்டில் ஃபெயிலியர். சடனாக வந்து உடையும் தன்மை வந்து இருக்கவே இருக்காது. அதை வந்து நம்ம வந்து LD நம்ம தரோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ். கிராக்ஸ் வந்து அதிகமாக வந்து அந்த காலம் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. காலம் ஜாயிண்ட் தாங்க மெயின் ஜாயிண்ட்டு. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கூட டிசைன் ட்ராயிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க காலம் ஜாயிண்ட். அந்த காலம் ஜாயிண்ட்லேருந்து எப்படி நம்ம ராட் நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம அந்த காலம் ஜாயிண்ட்லேருந்து நம்ம லேப்பிங் தர போகிறோம். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா காலம் ஜாயிண்ட் வந்து லேப்பிங் தர விட மாட்டாங்க. காலம் ஸ்லாப்லேருந்து மேலே நம்ம தருவோம் இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம். அந்த இடத்துல கிராக்ஸ் வரதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், அவாய்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம LD இது நம்ம தரோம். LD இல்லைன்னா இந்த மாதிரி கிராக் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும், காங்க்ரீட் விட்டு வெளியே வந்துடும், நம்ம ஏதோ வச்சு எர்த்குவேக் வரும்போது அந்த மாதிரிலாம் நடக்கும். நெக்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பீம் வந்து நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன் ஆகும் இல்லைங்களா டவுன்வர்டில். அந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே நடக்காது. அதுக்கு தான் நம்ம LD தரோம். பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம வாட் இஸ் மீன் பை LDன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.